நீங்கள் நல்ல தெளிவாக அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் பார்க்கலாம். எந்த வாக்கு போக போகிறது, எந்த வெற்றி தடுக்கப் போகிறார்கள் என்பதை விட இவருடைய கூட்டணியில் மேலும் சில முக்கிய கட்சிகள் இடம்பெற்று விட்டால் இந்த கூட்டணி ஆட்சியை பிடித்துவிடும் என்று இப்போது வரக்கூடிய கூட்டணி கட்சிகளை தடுக்கும் வேளையில் டெல்லி மத்திய அரசும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சிகளும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை மீறி இன்னும் 2-3 நாட்களில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கட்சியும் முக்கிய நம்முடைய தமிழகத்தினுடைய கட்சியும் உறுதியாக வருவதாக மருத்துவர் ஐயா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொண்டுள்ளார். அதனால் நம் களத்தில் நாம் எப்போதும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட, மாநில, வன்னிய சங்கம், இளைஞர் சங்கம், அனைத்து பசுமை தாயகம், மகளிர் சங்கம், தமிழகத்திலேயே 2 மாதத்திற்கு முன்பாக, சரியாக 1 மாதத்திற்கு முன்பாக ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் சிறப்பான முறையில் பூத் கமிட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தை பெண்களில் வேப்பூரில் திலீப் ஒன்றிய செயலாளர் ஆரம்பித்து அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் சிறப்பாக அந்த கூட்டத்தை முடிவு செய்து விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா செயல்பாட்டில் தான் இந்த தொகுதி செயல்படுகிறது என்பதை இருக்கக்கூடிய 5 அணியாக செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளும் பெருமைக்கும் அளவில் உங்களுடைய வேலை திட்டம் இருக்க போது எதிரணியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சாரத்திற்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் முழுமையான அதிமுகவுடைய கூட்டணியாக அவர்கள் நம்முடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதியையும் அதிமுகவுடைய பிரிந்து சென்ற ஒரு எடப்பாடியார் தலைமையிலான அந்த பகுதியையும் சேர்ந்துதான் அவர் ஒரு கூட்டணி அமைத்துள்ளார். அதிமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் வழிநடத்திய 2 மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த கூட்டணியில் நாம் செயல்படும் போது பொதுவாக 10.5 இடஒதுக்கீடை எடப்பாடியார் கொடுத்தார் என்று நம்முடைய சமுதாயத்தில் அனைவரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அதை நீங்கள் நல்ல உற்று நோக்கி போன முறை கூட்டணி அமைக்கும் போது மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தத்தின் பேரில் விருப்பம் இல்லாமல் முகசொலிவோடு அவர் முன்மொழித்த பேச்சோடு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த கூட்டணி அறிவித்தால் என்னுடைய ஆட்சி இறக்கும் என்று சொல்லி அவர் அது அவசர கோலத்தில் அந்த 10.5 அளித்ததாக சட்ட விதிகளை சரியாக அவர் கையாளாததால் அந்த நிகழ்வு ஏற்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல் அவர் வருவதற்கு காரணம் நம்முடைய கட்சிகளுடைய வாக்கு வங்கி வட மாவட்டத்தில் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம். அதனால் இப்போது அவர் முழுமையாக நம்மிடமிருந்து அந்த வாக்கை பெறுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தனியாகவே களத்தில் நின்றால் நம்முடைய வாக்குகள் அவர்களுடைய அணிக்கு